Audio Jungle. Audio Jungle. வெல்கம் டு சேலம் சமையல். இன்னைக்கு நம்ம மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குளிர் காலத்தில் அடிக்கடி சளியெல்லாம் பிடிச்சிக்கும். அதுக்கு இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பாத்திரத்தில் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், காயம் 1/2 டீஸ்பூன், வெள்ளைப்பூண்டு 10-12 பல்லு, கருவேப்பிலை 1 கையளவு, மிளகாய் வத்தல் ஒரு 5. இதெல்லாம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொத்தலாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை போட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கணும், கொத்தையாக இருக்கணும். ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது. இது சளிக்கு ரொம்ப நல்லது. இருமல், தும்மல் எதுவாக இருந்தாலும் உடம்பு வலி கூட கேட்கும். மிளகு ரசம் இந்த மாதிரி நான் வதங்கினதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஆகணும். தக்காளி 2 தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுங்க. நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பண்ணுறது இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போது நல்ல வாசனை. இப்போ நல்ல வாசனை வருது. இந்த மாதிரி வாசனை வரும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறிடுங்க. இந்த குளிர் சீசனில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு ஃபுல் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் மெயினாக பார்க்கணும், கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் கடுத்துரும், ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், நிறைய உப்பு போட்ட மாதிரி இருக்கும். அதனால் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுர கட்டும் போதே ஆஃப் பண்ணிடணும். மேலே கொத்தமல்லி போட்டுருங்க. போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், சுட சுட ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.